Hello friends, welcome to Easy Quick Samaiyal. Today recipe cheesy pink sauce pasta. இது பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிக்கிறதுனா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 4 கப் அளவுக்கு தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துருக்கேன். நான் நார்மல் பாஸ்தா தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும்னா மில்லட் மாதிரி இருக்குன்னா பாஸ்தா சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நான் உப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் டைம் எடுக்குது வேகிறதுக்கு. நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு ஃப்ரைங் பேன் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன். கீக்கு பதிலாக நீங்கள் பட்டர் இல்லைனா ஆயில் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஹீட் ஆகும்போது ஒரு 10 நம்பர் பூண்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணது நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 10 பாதாம் வந்து நேற்று நைட்டை ஊற வச்சது தோல் எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். பாதாம் பதிலாக நீங்கள் கேஷ்யூ சேர்த்துக்கலாம், இல்லைனா உடச்ச கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய பீட்ரூட் வந்து தோலெல்லாம் எடுத்து கட் பண்ணது இதில் சேர்த்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி ஒரு தக்காளி, காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகாவை. இப்போ நல்லா வதக்கி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த காய் எல்லாமே பாஸ்தாக்கு ஃப்ளேவருக்காக ஆர்கானோ சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ஆர்கானோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஆற வச்சு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் பன்னீர் சேர்க்க போகிறோம். ஒரு 50 கிராம் பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் செஞ்ச பன்னீர் 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதோடு சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொரு ஃப்ரைங் பேன் வச்சு நம்ம அரைச்ச பேஸ்ட்டு ஃபுல்லாகவே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 கப்பு தண்ணியும் தேவைப்படுது. இந்த மிக்ஸி ஜாரில் நான் இந்த தண்ணி எடுத்திருக்கேன் 2 கப் அளவுக்கு. சேர்த்து ஒரு லைட்டாக கொதி வரட்டும். நீங்கள் அந்த டைமில் உப்பு இருக்கான்னு கூட செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இது லைட்டாக கொதி வர டைமில் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இது ஒரு வாட்டி நான் வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த பாஸ்தாவை இப்போ நம்ம இதில் சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்தா செய்யும்போது எப்போவுமே தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சூடு ஆறும்போது அது ரொம்ப கட்டியாக மாறிடும். லிக்விட் ஃபார்ம் வர்றதுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு அரை கப் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கிறேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக கொதி வந்தாலே போதும். பாருங்கள், இப்போ பாஸ்தா வந்து ஒரு நல்ல க்ரீமி டெக்ஸ்டரில் வந்திருக்கு. அதிகமாக மைதாவோ பட்டரோ எதுவுமே சேர்க்கல. இப்போ 2 ஸ்லைஸு சீஸ் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு மேலே கொஞ்சம் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் அதே மாதிரி கொஞ்சோண்டு ஆர்கானோவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு மூடியை போட்டு 2 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மூடி வச்சு எடுத்தோன்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். இந்த பாஸ்தாவில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மனசு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிங்க் பாஸ்தா வந்து நீங்கள் சீஸ் இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம். இதோட கலரும் டெக்ஸ்டரும் வேறு மாதிரி இருக்குங்க. கட்டாயமாக அது பீட்ரூட்டில் செஞ்சுருக்கேன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. பீட்ரூட்டோட ஃப்ளேவரே கிடையாது, கலர் சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.